HDFC நெட் பேங்கிங் ஆப்ல HDFC லோன் ஸ்டேட்மெண்ட்டை வந்து எப்படி டவுன்லோட் பண்றது அப்படிங்கறத டீடைலா அந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா எப்படி டவுன்லோட் பண்றது அப்படின்றதுக்கான ப்ராசஸ் நீங்க வந்து தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ள போகலாம். HDFC நெட் பேங்கிங் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஒன்ஸ் நீங்கள் ஆப் ஓப்பன் பண்ணதுமே சைடில் வந்து 3 லைன்ஸ் பட்டன் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா அதில் வந்துட்டு பாரோ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் ஒரு ஆரோ இருக்கும். அந்த ஆரோ கிளிக் பண்ணிங்கன்னா லோன்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அந்த லோன்ஸ் ஆப்ஷன் கிளிக் பண்ணாமே பார்த்தீங்கன்னா உங்களோட லோன் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து ஷோ ஆகும். இப்போது நீங்கள் எந்த லோனில் இருக்கக்கூடிய இந்த ஸ்டேட்மெண்ட் டவுன்லோட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது சைடில் இருக்கக்கூடிய இந்த ஆரோ கிளிக் பண்ணிடுங்க. ஒன்ஸ் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் வந்துட்டு ஷோ லோன் டீட்டெயில்ஸ்ன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட லோன் டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். இப்போ நீங்கள் எந்த லோனில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை செலக்ட் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டேட்மெண்ட் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து கொடுத்துருப்பாங்க. அது சைட்லேயே ஒரு ஆரோ இருக்கும், அதை கிளிக் பண்ணிடுங்க. ஒன்ஸ் அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கரண்ட் ஃபினான்ஷியல் இயர், ப்ரீவியஸ் ஃபினான்ஷியல் இயர், செலக்ட் டேட் ரேஞ்ச் அப்படின்ற மாதிரி 3 ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு எந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் டவுன்லோட் பண்ணணுமோ அது மாதிரி நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு பர்டிகுலர் டேட்லேருந்து ஒரு பர்டிகுலர் டேட்டில் இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் டவுன்லோட் பண்ணால் நீங்கள் அதை செலக்ட் பண்ணி கரெக்டாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லை ஃபினான்ஷியல் இயர்னா ஃபினான்ஷியல் இயர் செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துடும். கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து லோன் ஸ்டேட்மெண்ட் வந்து டவுன்லோட் ஆகிடும். ஒன்ஸ் டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் உங்களோட மொபைலில் ஃபைல் மேனேஜரில் டாக்குமெண்ட் செக்ஷனில் போய் பார்த்தீங்க அப்படின்னா டவுன்லோட்ஸில் வந்து இருக்கும். அந்த மாதிரி டவுன்லோட் ஆனது பார்த்தீங்கன்னா அந்த ஃபைல் இருக்கும், நீங்கள் அங்கே வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இப்போ இந்த வீடியோ மூலியமாக HDFC ஆப்பில் எப்படி வந்து லோன் ஸ்டேட்மெண்ட் டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றதுக்கான ப்ராசஸ் நீங்கள் வந்து தெரிஞ்சிருப்பீங்க. இதில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன்.